மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல ஜூன் 30ஆம் தேதி முடிவதற்குள்ள மீனராசி அன்பர்களுக்கு முடிய போகும் 8 முக்கியமான பெரிய பிரச்சனைகள் பத்தி தான் பார்க்க போறோம். முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. பாசத்துக்காகவே வாழறவங்க நீங்க. உங்களுடைய மனசு ஒரு ஆழமான கடல் போல இருக்கும். ரொம்ப அமைதியா இருப்பீங்க. ஆனாலுமே உள்ளுக்குள்ள எண்ணங்களும் கனவுகளும் அதிகமா இருக்கும். தாய் அன்பு, கருணை, தியாகம் இது எல்லாமே உங்களுக்கு இயல்பான ஒரு குணம்தான். கலை, இசை, ஆன்மீகம், தியானம் எல்லாத்துலயுமே ரொம்ப ஆழமா ஈடுபடுவீங்க. மத்தவங்கள பாராட்டுறதுல, மத்தவங்கள புரிஞ்சுக்கிறதுல உங்களை மாதிரி திறமைசாலி யாருமே கிடையாது. அதே சமயத்துல நீங்க யதார்த்தமா இருந்து ஒரு கனவுல மிதக்கிறது தான் உங்களுடைய ஒரு மைனஸ் பாயிண்ட். நம்பிக்கைய தவறான இடத்துல வச்சிடுறீங்க. எல்லாரையும் கண்மூடித்தனமா நம்பிடுறீங்க. ஒருத்தவங்கள நீங்க நம்புறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி, அவங்க எப்படிப்பட்டவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பயனுள்ளதாகவே இருக்கும். மீனராசி அன்பர்களே பொதுவாகவே நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதனாலயே என்னமோ உங்களை பிரச்சனை தேடி தேடி வந்துகிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா இப்போ நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டீங்க. அதுல முக்கியமான 8 பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாக போகுது இந்த ஜூன் மாதத்துல. ஒண்ணு பார்க்கலாம். முதல் விஷயம், கடந்த சில மாசமாவே நீங்க பண சிக்கல்ல மாட்டிட்டு வரீங்க. கடன் வாங்கியிருக்கீங்க, தவறான முதலீடு பண்ணிட்டீங்க, நிதியும் உங்களுக்கு பத்தவே இல்லை. பிரச்சனை உங்களை ரொம்பவே சோர்வடைய வச்சிருச்சு. ஆனா ஜூன் மாசத்துல சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டுல பயணிக்கிறதால உங்களுடைய நிதி நிலைமையை அதிகரிக்க போகுது. புதிய புதிய வருமானங்கள் வரப்போகுது. கடன் எல்லாம் அடிக்க போறீங்க. நிதி நிலைமை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய செலவுகளை கட்டுப்படுத்தி புதிய வருமான வாய்ப்புகளை நீங்க ஏற்படுத்த போறீங்க. 2வது விஷயம், மன அழுத்தம். மன அழுத்தம் அதிகமா இருந்துருச்சு. தூக்கமே கிடையாது. உடல் ரொம்ப ரொம்ப சோர்வாயிடுச்சு. கடந்த காலத்துல நிறைய மன அழுத்தங்கள், வேலை பளு அதிகமா இருந்துச்சு. குறிப்பா இந்த குடும்பத்துல வந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு தூக்கம் இல்லாம போயிருக்கும். ஆனா இந்த ஜூன் மாசத்துல சந்திரன் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான நிலையில வர காரணத்தால உங்களுடைய மனநிலை மேம்பட போகுது. தூக்கத்தின் துறன் உங்களுக்கு கிடைக்க போகுது. மன அழுத்தம் குறைய போகுது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிடமாவது தியானம் செய்ய ட்ரை பண்ணுங்க. இது உங்களுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்க போகுது. மனநலத்தையும் உங்களுக்கு மேம்படுத்தி கொடுக்கும். 3வது விஷயம், குடும்ப உறவுகள்ல ஏற்பட்ட பிரச்சனை, தவறான புரிதல்கள். உங்க மேல தப்பே இருக்காது. ஆனா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசாம இருந்திருப்பாங்க. அது உங்களுடைய மனசை பாதிச்சிருக்கும். ஆனா ஜூன் மாசத்துல குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டுல வர்றதால இந்த குடும்பத்துல ஒரு அமைதி திரும்பவும் பிறக்க போகுது. பழைய சண்டைகள் எல்லாமே தீரப்போகுது. புதிய புதிய புரிதல்கள் உருவாக போகுது. குடும்ப உறுப்பினர்களோட நீங்க நேரத்தை செலவிடுங்க. முடிஞ்சா உட்காந்து 1 மணி நேரம் பேசுங்க. ஒன்றும் தவறு கிடையாது. புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கும். பிரச்சனைகளும் சீக்கிரமா தீர்ந்து போயிடும். 4வது விஷயம், உடல் நலத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள், குறிப்பா மூட்டு வலி, ரத்த அழுத்தம், செரிமான கோளாறு உங்களுடைய தினசரி வாழ்க்கையை பாதிச்சிருக்கும். ஆனா ஜூன் மாசத்துல சனி ராகு கிரகத்தால உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படுது. ஸோ ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க. உடல் நலம் உங்களுக்கு மேம்படும். முடிஞ்சா ஒரு 10 நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணுங்க தினமும். மருத்துவ ஆலோசனையை நீங்க பின்பற்றுங்க. இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம் எல்லாமே உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்குங்க மீனராசி அன்பர்களே. 5வது விஷயம், வேலை தொழில்ல ஒரு தடை. இல்ல நான் தொடங்கியே தீர்வேன்னு நீங்க தொடங்கிட்டீங்க. ஆனா அதுலயுமே ஒரு கடன் வாங்கி முதலீடு பண்ணிட்டீங்க. ஆனா அந்த கடன் வாங்கி முதலீடு பண்ணதுக்கான பண வரவு உங்களுக்கு வரவே இல்லை. இல்ல ஒரு பதவி உயர்வுக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க. அந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. வேலை மாற்றத்துல ஒரு பெரிய பிரச்சனை உங்களை சோர்வடையவே வச்சிருச்சு. ஆனா ஜூன் மாதத்துல குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டுல பயணம் செய்யறாரு. ஸோ உங்களுடைய வேலை தொழில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போறாரு. புதிய புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. பதவி உயர்வு கிடைக்க போகுது. சொந்தமா தொழில் வச்சிருக்கீங்கன்னா தொழில்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகுது. புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. 6வது விஷயம், காதல் திருமண உறவுகள்ல ஏற்பட்ட பிரச்சனை, தவறான புரிதல்கள். உங்களை பத்தி 3வது மனுஷன் ஒண்ணு சொல்லியிருப்பான். அதை நம்பி உங்ககிட்ட பேசாம போயிருப்பாங்க. இது உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கும். எவ்வளோ பார்த்துட்டு இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ற மாதிரிதான். ஆனா ஜூன் மாசத்துல உங்களுக்கு சுக்கிரன் சந்திரன் சாதகமான நிலையில இருக்கிறதால வேணான்னு விட்டுட்டு போனவங்க கூட தேடி உங்ககிட்ட வருவாங்க.
காதல் உறவா இருந்தாலும் சரி, திருமண உறவா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. புதிய புதிய புரிதல்கள் உண்டாக போகுது. உங்களுடைய துணைவியுடன் நேரத்தை செலவிடுங்க. கணவனா இருந்தா மனைவி கூட, மனைவியா இருந்தா கணவனோட நிறைய பேசுங்க. பேசுறதால ஒண்ணும் குறைஞ்சு போறது கிடையாது. பேசுறதால ஒரு நல்லதுதான் நடக்கும். 7வது விஷயம், சமூக அந்தஸ்து. உங்களுக்கு மதிப்புல ஏற்பட்ட குறைகள். அதாவது உங்க மனநிலையை ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்கும். இந்த ஜூன் மாதத்துல சனி குரு கிரகத்தால உங்களுக்கு சாதகமா இருக்கிறாங்க. ஸோ சமூக அந்தஸ்து உங்களுக்கு அதிகரிக்கும், மதிப்பு அதிகரிக்கும், பொருளாதாரத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். சமூக சேவையில முடிஞ்சா ஈடுபடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மீனராசிக்காரங்களே. 8வது விஷயம், மனநிலை. அதாவது உங்களுக்கு நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் வாழ்க்கையில. நீங்க நிறைய தடைகளை பார்த்திருக்கலாம், நிறைய கஷ்டப்பட்டிருக்கலாம். எடுத்தது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் திட்டு விழுந்திருக்கும். பிள்ளைங்க தப்பு பண்ணா கூட அம்மாவை தானே திட்டுவாங்க. அது மாதிரிதான் நிறைய பண்ணாத தப்புக்கெல்லாம் நீங்க தண்டனை அனுபவிச்சிட்டீங்க. இப்போ அதுக்கான ஒரு பதில் கிடைக்கிற காலகட்டமா தான் இந்த காலகட்டம். உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்றத மனசுல வச்சிருக்கீங்க. நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்க இல்லையா, நீங்க கண்டிப்பா ஜெயிக்க போறீங்க. மீனராசிக்காரங்களே, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க, மத்தவங்களை நினைச்சு ஏமாந்துட்டீங்க, சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நிறைய காசை நீங்க விரயம் பண்ணிட்டீங்க. அந்த விரயத்தை எல்லாம் இப்போ நீங்க உங்க உழைப்புல இருந்து காசா வருமானமா எடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு பணப்பையை கூட நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பணம் வரும். ஆனா அதை நீங்க எந்த வழியில செலவு பண்றீங்க? நல்லதுக்கு செலவு பண்றீங்களா, இல்ல தேவையில்லாம திரும்பவும் விரைய செலவே பண்றீங்களா? ஒரு வாட்டி செலவு பண்றதுக்கு முன்னாடி 1க்கு 3 தடவை யோசிச்சுக்கோங்க. இது தேவைதானா, இது நமக்கு அவசியம் தானான்னு. ஏன்னா தேவையில்லாத பல அவசியமில்லாத செலவுகளை பண்றதாலதான் உங்க கையில காசே நிக்கல. அப்படி இல்லைன்னா நம்ம இதுக்கு வேணும் வேணும்னு ஒரு விஷயத்துக்காக வச்ச காசை வேற விஷயத்துக்காக எடுத்து செலவு பண்றது, இது மீனராசிக்காரங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். இதை எடுத்து அதுல போடுவாங்க, அதை எடுத்து இதுல போடுவாங்க, இல்ல யாராச்சும் கேட்டா அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. இப்படிதான் மீனராசி அன்பர்கள் வாழ்க்கையில நிறைய பணத்தை விரயம் பண்ணிட்டீங்க. அன்பான மீனராசிக்காரங்களே, இந்த ஜூன் மாதத்துல உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுது. உங்க மனசுல இருந்த உடல் நலம் எல்லாமே, உடல் பிரச்சனை, மன பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, ஆன்மீக வளர்ச்சி, எல்லாத்துலயுமே ஒரு முன்னேற்றம் நீங்க காண போறீங்க. நம்பிக்கையோடு நீங்க முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியும். கடவுள் எப்பொழுதுமே உங்க கூடவே இருக்காரு. முடிஞ்சா நீங்க சனிக்கிழமையில கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது சனீஸ்வரன் கோயிலுக்கு போனாலும் சரி, இல்ல ஈஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்க சனி பகவானை வழிபாடு பண்ணாலும் சரி, 2மே நல்லதுதான். இல்ல குலதெய்வ கோயிலுக்கு போறேன் அப்படின்னாலும் சரி, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபாடு பண்றதை விடாதீங்க. இந்த பதிவு மீனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.